மகாபாரதம் சாந்தி பருவம். ராஜதர்மம் மற்றும் ஆபத் தர்மம். பீஷ்மரின் அரசியல் மற்றும் நிர்வாக உபதேசங்கள். துயரத்தில் இருந்த தர்மபுத்திரரை சமாதானப்படுத்த கிருஷ்ணர், வியாசர் மற்றும் நாரதர் ஆகியோர் அறிவுரை கூறினர். தர்மபுத்திரா, கடமையைச் செய். அரசாட்சி என்பது சுகம் அல்ல, அது தவம் என்று தேற்றினர். பின்னர் அவரை அஸ்தினாபுரத்து மன்னராக முடிசூட்டினர். தர்மபுத்திரர் தனது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள குருக்ஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரிடம் சென்றார். பீஷ்மர் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். கிருஷ்ணர் பீஷ்மருக்கு வலியற்ற நிலையை அருளினார். பீஷ்மர் தர்மருக்கு 3 வகையான தர்மங்களை உபதேசித்தார். 1. நட்சத்திரக்குறி ராஜ தர்மம், அரச நீதி. நட்சத்திரக்குறி அரசன் என்பவன் மக்களுக்கான சேவகன். வரி வசூல் என்பது தேனீ பூவிலிருந்து தேன் எடுப்பது போல மென்மையாக இருக்க வேண்டும். தண்டனை கொடுப்பதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. 2. நட்சத்திரக்குறி ஆபத் தர்மம், நெருக்கடி கால நீதி. நட்சத்திரக்குறி ஆபத்து காலத்தில் சாதாரண விதிகளை மீறலாம். உயிர் காப்பதே முதன்மையானது. விஸ்வாமித்திரர் பசியால் நாயின் மாமிசத்தை சாப்பிட நேர்ந்த கதையை உதாரணமாகச் சொன்னார். 3. நட்சத்திரக்குறி மோட்ச தர்மம், வீடுபேறு. நட்சத்திரக்குறி இது ஆன்மீக விடுதலையை பட்டியது. ஆசைகளை துறப்பதே மகிழ்ச்சிக்கான வழி. பீஷ்மர் பல 100 கதைகள் மற்றும் உதாரணங்கள் மூலம் இந்த உண்மைகளை விளக்கினார். சாந்தி பருவம் மகாபாரதத்தின் மிக நீண்ட பகுதியாகும். இது ஒரு தத்துவ களஞ்சியம். அடுத்த பருவம் அனுசாசன பருவம். இதில் தான தர்மம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பற்றி விரிவாக காண்போம்.